அது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் எல் ஷடாய் தேவனாய் இருக்கிறார் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? எல் ஷடாய் தேவன். நல்லா கவனிங்க, அவர் எல் ஷீப்போ தேவன் கிடையாது. எல் ஷடாய் என்பது வேறே, எல் ஷீப்போ என்பது வேறே. எல் ஷடாய் என்றால் என்ன? போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். மோர் தென் எனஃப். ஆமென். செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். எல் ஷீப்போ என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் மிகவும் குறைவான தேவன் என்று அர்த்தம். ஆகவே நம்முடைய தேவன் அவர் எல் ஷீப்போ தேவன் அல்ல, நம்முடைய தேவன் அவர் எல் ஷடாய் தேவன். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல் ஷடாய் தேவன். எல்லா காரணம் சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் எல் ஷடாய் தேவன், போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், 2 படகுகள் அமிழத்தக்கதாக என்ன செய்தார்கள்? நிறைய நிரப்பினார்கள். வாசிக்கிறோம் அல்லவா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5-6 மீன் குஞ்சை பிடிச்சி போட்டு விட்டாரு. என்ன அது? 5-6 மீன் குஞ்சு. போ, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, டே ஆற்றுல தண்ணி வற்றி போச்சா, எல்லாரும் மீன் குஞ்சு பிடிக்கிறாங்க நினைச்சிங்க, போங்கடா ஆளுக்கு ஒரு வலையை தூக்கிட்டு போங்கடா, சட்டி கிட்டி தூக்கிட்டு போங்கடா, போய் 5-6 மீன் குஞ்சு நினைச்சிங்க. கர்த்தர் அந்த 2 படகுலையும் 5-6 மீன் குஞ்சு அப்படி போட்டு விட்டார் நினைக்கிறீங்களா? 2 படகுகள் அமிழத்தக்கதாக வேதவசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக. படகு அமிழாம பார்த்துக்கிட்டாரு, வலையும் கிளியாம பார்த்துக்கிட்டாரு, நிரப்பவும் செஞ்சிட்டாரு. நம்முடைய தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், 6 கற்சாடி தண்ணீர், 6 கற்சாடி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கிட்டத்தட்ட 900 லிட்டர் திராட்சரசம். ஆமென். நம்முடைய தேவன் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன், எல் ஷடாய் தேவன். சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து அதை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர். குடியிருந்த மக்கள் கிட்டத்தட்ட 20000 பேர்லேருந்து பாருங்க அதிகமான பேர் இருப்பார்கள் என்று வேத வல்லுநர் கணக்கப்பட்டு சொல்லுகிறார்கள். இருந்தது 5 அப்பம் 2 மீன், ஆசீர்வதித்து பெருக்கி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே சத்தியவேதம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் எல் ஷடாய் தேவனைத்தான் நாம் பார்க்க முடியுமே தவிர எல் ஷீப்போ தேவனை என்ன செய்ய முடியாது, நாம் பார்க்க முடியாது. போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவனைத்தான் ஆதியாகமம் முதற்கொண்டு நம்மால் பார்க்க முடியுமே தவிர குறைவின் தேவனை என்ன செய்ய முடியாது. 2 பேருக்கு 4 பெரிய ஆறு, பெரிய ஏதேன் தோட்டம், பொண்ணு கிடக்குது, எல்லாம் விளைஞ்சு கிடக்குது. எத்தனை பேருக்கு? நம்முடைய தேவன் ஏராளமானவர், தாராளம் மாணவர். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏழ்மைதான் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை என்று சொல்லுகிறார்கள். ஏழ்மைதான் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை, ஏழ்மைதான் நம்மை தேவனிடத்திலே நெருங்கி சேர பண்ணும், ஏழ்மைதான் நம்மை தேவனிடத்திலே கிட்டி சேர பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். ஏழ்மைதான் பரிசுத்த வாழ்க்கையின் உச்சகட்டம், ஏழ்மைதான் பரிசுத்த வாழ்க்கையின் உயர்ந்த நிலை என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது திருடிவிடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பொருளாதார காரியத்திலே ஒரு தடை ஏற்படுத்திவிடும். ஆமென். ஏழ்மைதான் பரிசுத்த வாழ்க்கையின் உச்சகட்டம், ஏழ்மைதான் பரிசுத்த வாழ்க்கையின் உயர்ந்த நிலை என்று சொல்வது முற்றிலும் தவறு என்பதை சத்தியவேதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க, சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்க, கென்னத் ஹேகின் என்கிற இந்த பிரசங்கியார் தேவனிடத்தில் போய் ஒரு நாள் புலம்புனாராம். பாருங்க, என்ன புலம்புனாராம்? பண விஷயத்திலே எனக்கு குறைவு இருக்குது, பண விஷயத்திலே நான் கீழான நிலையிலே நான் இருக்கிறேன், நான் ஏன் குறைவில் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு தெரியலையே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே,
நான் மட்டும் பண விஷயத்தில் ரொம்ப குறைவில் இருக்கிறேனே, தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனே, ஏன் பண விஷயத்தில் நான் கஷ்டப்படணும்? ஏன் பண விஷயத்தில் நான் தாழ்ந்த நிலையில் இருக்கணும்? நான் உங்களுடைய ஊழியத்தை தானே ஆண்டவரை செய்கிறேன். நான் வேணா வேறு வேறு யாருக்குமா ஊழியம் செய்கிறேன்? உங்களுடைய ஊழியத்தை தானே நான் செய்கிறேன். உங்களுடைய ஊழியத்தை செய்கிற நானா இவ்வளோ கஷ்டப்படணும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல், பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கூட கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியல, நல்ல ஒரு கார் இல்லை, பெட்ரோல் கூட போட முடியல, ஒரு ஓட்ட காருக்கு கூட. ஏன் இவ்வளோ தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஆண்டவரை, ஏன் பண விஷயத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாருங்க அப்படியே இருதயத்தை ஊற்றி அப்படி புலம்புனாராம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராம். கர்த்தர் சொன்னாராம், ஹேகின், வியாதி வந்தால் நீ என்னையும் என் வார்த்தையையும் விசுவாசித்து விசுவாசத்தை பயிற்சி செய்து சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். அவர் சொன்னார பாருங்க, வியாதி வந்த உடனேயே, வியாதியின் அறிகுறி வந்த உடனேயே உடனே நீ என்னையும் என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி விசுவாச அறிக்கைகளை செய்து உடனடியாக நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய். ஆனால் பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் நீ என்னையும் என் வார்த்தையையும் விசுவாசித்து விசுவாசத்தை நீ பயிற்சி செய்ய மாட்டேங்கிறையே அப்படின்னு கர்த்தர் இவர்கிட்ட சொன்னாராம் பாருங்க. சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பது உனக்கு விளங்குகிறது. நீ கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய கல்வாரி பாடுகளை விசுவாசிக்கணும், அவருடைய தழுமை விசுவாசிக்கணும், விசுவாச அறிக்கை பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை வாயை திறந்து பேசணும். இப்படிலாம் செஞ்சா சரீர சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உனக்கு விளங்குது. ஆனா பண விஷயத்துல மாத்திரம், பொருளாதார விஷயத்துல மாத்திரம் இந்த விஷயம் ஏன் உனக்கு விளங்க மாட்டேங்குது அப்படி கர்த்தர் கேட்டாராம் பாருங்க. சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படியோ அப்படித்தான் பொருளாதார விஷயத்திலேயும் பணத்தை என்ன செய்கிறது நீ பெற்றுக்கொள்வது. சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி விசுவாசத்தை நீ செயல்படுத்துகிறாயோ இதை போலவே பொருளாதார விஷயத்திலும் விசுவாசத்தை நீ செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தாராம். அநேக கிறிஸ்தவர்கள் பண விஷயத்திலே ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதனுடைய காரணம் இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை செய்வாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் பண விஷயம் மாத்திரத்தில் விசுவாசிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க மாட்டாங்க, விசுவாச அறிக்கைலாம் செய்ய மாட்டாங்க, சில காரியங்கள் அவங்க பண்ணுறதே கிடையாது. கர்த்தராக பார்த்து ஆசீர்வதிக்கலைன்னா போகட்டும்ன்ற மாதிரி அவங்க இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் கவனிக்கணும், சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படியோ அப்படித்தான் பண விஷயத்திலேயும். சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், அவருடைய தழும்பை விசுவாசிக்கிறோம், அவருடைய காயங்களை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம். இதை போலத்தான் பண விஷயத்திலையும் கூட. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பணத்துக்காக, பொருளாதாரத்திற்காக நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இதற்காக விசுவாசத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டும். எத்தனை பேர் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. எனவே நாம் செழிப்பதற்கான முதல் திறவுகோல் தேவனை குறித்த சரியான அறிவு. ஆமென். நசீர் சித்திக் என்கிற ஒரு பிரசங்கியாருடைய புஸ்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் பாருங்க, பல வருஷத்துக்கு முன்பதாக. நசீர் சித்திக் ஒரு முஸ்லிம் சகோதரன், பல வருடங்கள் முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு ஊழியக்காரர் ஆனார். ஒரு புஸ்தகங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அதில் ஒரு புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம். நசீர் சித்திக் என்கிற இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார், ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்தாராம் பாருங்க, அவருடைய ஜெப அறையில் ஜெபித்து கொண்டிருந்தாராம். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இவர்கிட்ட சொன்னாராம், நசீர், நீ இத்தனை வருஷமா செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தில் நான் நினைச்ச மாதிரி, நான் தீர்மானித்த மாதிரி உனக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையப்பா. நான் நினைச்ச மாதிரி, நான் தீர்மானித்தது மாதிரி உனக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷத்தில் என்னால் அதை உனக்கு செய்யவே முடியலையே. ஏன்னா உன்னுடைய விசுவாச குறைவினாலே நீ என்னை மட்டுப்படுத்தி விடுகிறாய் என்று கர்த்தர் அவர்கிட்ட சொன்னாராம். நான் உனக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன், உன்னை நல்லா வைக்க நினைக்கிறேன், உன்னை உயர்த்தணும் விருப்பப்படுறேன், நான் தீர்மானித்தபடி, நான் நினைச்சபடி உன்னை வாழ வைக்கணும், உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். ஆனால்
நீ என்ன பண்ணிடுற, உன்னுடைய விசுவாச குறைவினாலே நீ என்னை என்ன பண்ணிடுற, மட்டுப்படுத்தி விடுகிறாய் என்று கர்த்தர் இவர்கிட்ட சொன்னாராம் பாருங்க. நான் அற்புதங்களின் தேவனாய் இருந்தாலும் நீ இவைகளை விசுவாசிக்காதபடினாலே நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையப்பா என்று கர்த்தர் இந்த நசீர் சித்திக் என்கிற பிரசங்கியார்ட்ட சொன்னாராம். உடனே பாருங்க, இந்த நசீர் சித்திக் என்கிற இந்த பிரசங்கியார் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டாரா. கர்த்தாவே என்னை மன்னியும், இவ்வளவு நாளும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கர்த்தரா பார்த்து ஆசீர்வதிப்பாரு, கர்த்தரா பார்த்து கொடுப்பாரு, கர்த்தரா கொடுத்தாருன்னா நம்ம வாழ்ந்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு நம்ம வாட்டுக்கு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருப்போம். அவரா என்னைக்கு முகத்தை பார்க்குறாரோ பார்க்கட்டும், அவரா என்னைக்கு கண்ணு போடுறாரோ பார்க்கட்டும், அவரா பார்த்து என்னைக்கு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வாட்டுக்கு அப்படியே தோத்திரம் பண்ணிட்டு போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரை, என் விசுவாச குறைவுனால தான் இவ்வளோ நாளும் எனக்கு நீங்கள் இதை செய்ய முடியலையா? என்னுடைய விசுவாச குறைவு தான் உண்மை மட்டுப்படுத்தி விட்டதா? கர்த்தாவே என்னை மன்னியும், ரத்தத்தினாலே கழுவும் என்று உடனே கர்த்தர்ட்ட பாருங்க அழுது கண்ணீர் சிந்தி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டாராம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள் கவனியுங்கள். நசீர் சித்திக் சொல்லுகிறார், நான் உம்மை மட்டுப்படுத்தி விட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு நாளும் நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், மட்டுப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. விசுவாச குறைவு ஆண்டவரே, என்னை மன்னியும், இனி ஒரு நாளும் நான் உமக்கு தடையா என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். நீர் தீர்மானித்தபடி நீர் எனக்கு செய்யும், அதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று அன்றைக்கு அவர் ஜெபித்தாரா பாருங்க. கவனிங்க, இதை போலத்தான் தேவன் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே அற்புதங்களை செய்ய அவர் விருப்பப்படுகிறார். அவர் விருப்பப்படுகிறார். ஆனால் அவருடைய விசுவாச குறைவினாலே தேவனை இவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். அந்த வசனத்தை இன்றைக்கு நாம் வாசித்து முடிப்போம். அடுத்த வாரத்தில் இந்த வசனத்தில் நாம் தொடருவோம். ஆமென். வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியினாலும் பகலில் மேகத்தினாலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இந்த காரியத்திலே, இந்த விஷயத்துல நீங்க தேவனை மட்டுப்படுத்திட்டீங்க. இந்த விஷயத்துல நீங்க தேவனை விசுவாசிக்கல. மேக ஸ்தம்பத்தை வச்சாரு, அக்னி ஸ்தம்பத்தை வச்சாரு. எதுக்காக? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான கானான் தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்ப தேவனுடைய பிளான் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே கிடந்து சாவது தேவனுடைய திட்டம் அல்ல. இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான கானான் தேசத்துல போய் செல்வ செழிப்பாய் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கான எல்லா ஏதுக்களையும் தேவன் கொடுத்தார். மேகஸ்தம்பத்தை கொடுத்தார், அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. இவங்களை வழிநடத்துவதற்கு என்னென்னமோ செஞ்சாரு. ஆனாலும் போய் சேரலையே. ஏன் போய் சேரல? இந்த காரியத்திலே, இந்த விஷயத்திலே நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அவரை நீங்கள் மட்டுப்படுத்தினீர்கள். அதனாலதான் கர்த்தரை வாக்கு பண்ணியிருந்தாலும் இவர்களை கொண்டு போய் என்ன செய்ய முடியல. இதே நிலைமை தான் இன்னைக்கும் 2026லையும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும் தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். ஆனா தேவனை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனை விசுவாசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு தவறான போதனை மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு போதும். தரித்திரம் தான் மேன்மையான அனுபவம், தரித்திரம் தான் உயர்ந்த வாழ்க்கை, தரித்திரம் தான் உச்ச பரிசுத்தினுடைய உச்சகட்டம் சொல்லி இவங்க நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு. தேவன் அற்புதங்களின் தேவன், தேவன் செழிப்பின் தேவன், தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன். தேவன் அவர் தீர்மானித்தபடி, அவர் விரும்புகிறபடி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மக்களோ விசுவாச குறைவினாலே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். விசுவாச குறைவினாலே தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். ஆகவே தேவனை நினைத்தாலும் இவர்களை சுகமாக்க முடியல, தேவனை நினைத்தார் இவர்களை மேல தூக்க முடியல, தேவனை நினைத்தார் இவர்களை வாழ வைக்க முடியல. ஏன்னா இவருடைய விசுவாச குறைவு என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. சங்கீதம் 78 வாசிக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அடுத்த வாரம் வாசிப்போம் வசனத்தை. மட்டுப்படுத்தினார்கள். யார?
இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்களாம். நீங்க ஒரு ஆளை மட்டுப்படுத்தி பாருங்க எப்படி இருக்கும்னு. உங்க வீட்டுக்கார மட்டமா பேசி பாருங்க, உங்க மனைவியை மட்ட ரகமா பேசி பாருங்க, உங்க பிள்ளைய மட்ட ரகமா பேசி பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்க. உங்க பிள்ளை உங்களை வந்து மட்ட ரகமா பேசுனா, கீழ்த்தரமா பேசுனா எப்படி இருக்கும்? டேய், உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு சும்மா கூட இருந்துடலாம்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று திரும்ப உன்னை பெற்று வளர்த்தேன், இவ்வளவு கீழ்த்தரமாவோட ஒரு பெத்த தகப்பனை நினைக்கிறது, இவ்வளவு கீழ்த்தரமாவோட நடத்துறது அப்பாவும் அம்மாவையும். உனக்கு கொஞ்சமா அறிவு இல்லைன்னு கேட்க மாட்டோமா? நாம தேவனை நம்முடைய விசுவாச குறைவினாலே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் பாலையும் தேனையும் நம்முடைய வாழ்க்கையில் ஓட வைக்க முடியல. அதனால தான் நன்மையும் விசாலத்தையும் அவரால் கொடுக்க முடியல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். சரியான அறிவு, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம், ஒரு தெளிவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை, ஐஸ்வர்யத்தை, வளமை, வாழ்வை, ஆசீர்வாதத்தை, சரீர சுகத்தை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். விசுவாச குறைவினால் இஸ்ரவேல் மக்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். எனவே அங்கேயே அவர்கள் முதல் தலைமுறையினர் மடிந்து போனார்கள். அடுத்த 2வது தலைமுறையினர் தான் எங்க போய் சேர்ந்தாங்க? பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான கானான் தேசத்திலே. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், விசுவாச குறைவினாலே என்னை மட்டுப்படுத்தாத. நான் அற்புதங்களின் தேவன், நான் அதிசயங்களின் தேவன், நான் ஏராளத்தின் தேவன், நான் தாராளத்தின் தேவன். உனக்கு நான் நல்லா செய்ய விருப்பப்படுறேன், நீ விசுவாசி. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுக விஷயத்திலே நாம் தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார விஷயத்திலே நாம் தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக அவர் தீர்மானித்தபடியே, அவர் திட்டமிட்டபடியே அவர் நமக்கு செய்வார். ஓ தேவனே, நீர் ஒரு கஞ்ச பிசுனாரி அல்ல, நீர் பிதுக்கி கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். ஆண்டவரே, மகிமை ஐஸ்வர்யத்தை உடைய தேவன். கர்த்தாவே, எங்களுடைய விசுவாச குறைவினாலே நாங்கள் உம்மை மட்டுப்படுத்தி விடக்கூடாதே. கர்த்தாவே, இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் போனதுக்கு காரணம் என்னுடைய விசுவாச குறைவாக இருக்குமோ? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய விசுவாச குறைவினாலே ஒரு நாள் இனிமேல் உம்மை நான் மட்டப்படுத்த மாட்டேன், நான் உமக்கு தடையா இருக்க மாட்டேன்பா. நீர் தீர்மானித்தபடி, நீர் விரும்புகிறபடி எனக்கு செய்யும். ஒப்பு கொடுக்கிறேன், நாவை சரி பண்ணுகிறேன். ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. ஓ தேவனை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டுமே, பெருக வேண்டுமே, விருத்தி அடைய வேண்டுமே. கர்த்தாவே தகப்பனே, ஸ்தோத்திரம்மா. பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமே, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில்